கால்நடை வளர்ப்பு தொழிலில் அதுவும் குறிப்பாக பசு வளர்ப்பில் நம்ம வந்து ஒரு கஷ்டமான வேலை என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த செட்டை க்ளீன் பண்ணி அதை சாணம் எல்லாத்தையும் துப்புரவாக்குறது தான் கொஞ்சம் கஷ்டமான வேலையாக இருக்கும். அதை வந்து நம்ம வந்து ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3 டைம் நம்ம வந்து மாடு வந்து மேய்ச்சலுக்கு போனால் நம்ம வந்து ஒரு நாளைக்கு 2 டைம் க்ளீன் பண்ணால் போதும். நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் செட்டுக்குள்ளேயே வச்சுருந்தோம்னா 3 டைம் நம்ம வந்து கம்பல்சரி இதை க்ளீன் பண்ணியே ஆகணும். அதை வந்து க்ளீன் பண்ணுறது தான் ஒரு கஷ்டமான வேலையாகவே தெரியும். 1 மாடு 2 மாடு இருந்தால் பிரச்சனை இல்லை, நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். ஒரு 10 மாடு 20 மாடு இருக்கும்போது நமக்கு அது ஒரு எக்ஸ்ட்ரா வேலையாக இருக்கும். இப்போ உள்ள இதில் வந்து வேலை பற்றாக்குறை, ஆள் பற்றாக்குறை காரணமாக பார்த்திங்கன்னா, நமக்கு லேபர் சரியாக கிடைக்கிறது கிடையாது. அதுவும் சாணி அள்ளுறதுன்னு எடுத்துக்கிட்டோம்னா மோஸ்ட்லி யாருமே அந்தளவுக்கு வேலைக்கு வரமாட்டாங்க. அப்போ அந்த வேலையை நம்ம தான் பண்ணி ஆகணும். அதை எப்படி ஈஸியாக பண்ணணும்னு யோசித்து பார்க்கையில பார்த்திங்கன்னா, கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம இந்த பார்க்குற இது வந்து பார்த்திங்கன்னா, நாமளாக ரெடி பண்ணது. இது வந்து பார்த்திங்கன்னா தகட்டு மூலமாக நம்ம ஒரு அதுக்கு ஒரு ஹேண்டில் மாதிரி கொடுத்து ரெடி பண்ணியிருக்கோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா, நம்ம கையில் ஒரு பொட்டு சாணி கூட நம்ம கையில் படாது. நம்ம அப்படியே அள்ளுறதுக்கும் நமக்கு களைப்பாக இருக்காது. நம்ம ஒரு வண்டி இது மாதிரி ஒரு வண்டி ஒன்று எடுத்து வச்சுக்கிட்டோம்னா, அந்த வண்டியில் நம்ம பார்த்திங்கன்னா இருந்த சாணி எல்லாத்தையும் மொத்தமாக இதை வச்சே கூட்டி எடுத்து நம்ம வண்டியில் எடுத்து நம்ம கொட்டி வெளியே கொண்டு போட்டுக்கிடலாம். அதுபோக பார்த்திங்கன்னா, நம்ம செட்டில் உள்ள பழைய சாணிங்க அந்த திண்டில் அதுபோக அந்த கார்னரை ஃபுல்லாக பார்த்திங்கன்னா சாணி பட்டு பட்டு அப்படியே உறைஞ்சி போயிருக்கும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா தண்ணியை விட்டு லேசாக நனைச்சிட்டு நம்ம இதை வச்சு அதை ஃபுல்லாத்தையும் நம்ம வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணுற முடியும். இதை வச்சு செட்டையும் மாடு நிற்கிற தளத்தில் உள்ள பழைய படிஞ்ச சாணிகளையும் நம்ம க்ளீன் பண்ண முடியும். மேலும் இதை வச்சு நீங்கள் செட்டோட தரைத்தளத்தையும் நீங்கள் க்ளீன் பண்ண முடியும். பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம செட்டில் உள்ள தரைத்தளத்தை வந்து பார்த்திங்கன்னா மாடு கட்டுறக்க கட்டுத்தரையை வந்து ஒரு இந்த க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னால் ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னால் தண்ணியை ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கிறணும். ஊற வச்சு ஒரு 1/4 மணி நேரம் ஊறின பிறகு பார்த்திங்கன்னா, இதை வச்சு நீங்கள் ஃபுல்லாக எங்கனெங்கன கரை அந்த சாணி பட்டு பட்டு உறைஞ்சி போயிருக்கும், அதை ஃபுல்லாத்தையும் நம்ம ஈஸியாக இதை வச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட முடியும். ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அதில் உள்ள பழைய சாணி எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எடுத்துரும். இதனால் என்ன பெனிஃபிட்னு பார்த்திங்கன்னா, மாடு கால் வழுவி கீழே விழாது. இல்லைனா கால் வழுவி கீழே விழுந்துடும் மாடு. அது நமக்கு பொருளாதார நஷ்டம் உண்டாயிரும். அதுபோக பார்த்திங்கன்னா, அந்த அழியில் உள்ள மாடு தீவன தொட்டில் சைடில் அந்த சாணிங்க பட்டு தெளிச்சிருக்கும். அதையும் பார்த்திங்கன்னா, நம்ம இதை வச்சு எங்கெங்கே சாணி படிஞ்சிருக்கோ எல்லாத்தையுமே நம்ம ஈஸியாக இதை வச்சு க்ளீன் பண்ண முடியும். தொழுவும் பார்க்க கொஞ்சம் நீட்னஸாக துப்புரவாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க. ஃபுல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு நம்ம திரும்ப தண்ணியை ஊற்றி வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிட்டோம்னா செட் அப்படியே துப்புரவாயிரும். அதுபோக அதை முடிச்சுட்டு தண்ணியை ஊற்றி எல்லாம் கழுவி முடிச்சதுக்கப்புறம் வைப்பர் போட்டு ஃபுல்லாக தண்ணி இல்லாமல் ஃபுல்லாக வலித்து எடுத்துட்டோம்னா நம்ம க்ளீன் பண்ணதில் மிச்சம் இருக்கிற மற்ற சாணி எல்லாமே அதை வச்சு க்ளீன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்துடும். செட்டும் கொஞ்சம் சீக்கிரம் காயும். இந்த வைப்பர் எதுக்கு போடுறோம்னு பார்த்திங்கன்னா, நம்ம தண்ணியை ஊற்றி கழுவிருந்தோம்னா ஒரு 1 ஹவர் 2 ஹவர் காயறதுக்கு ஆகுதுன்னா, நம்ம அந்த வைப்பரை வச்சு தண்ணி சொட்டு தண்ணி இல்லாமல் நம்ம துப்புரவாக வடித்து எடுக்கும்போது பார்த்திங்கன்னா, ஒரு 1/2 மணி நேரத்துலேயே நமக்கு செட்டு டக்குன்னு காய ஆரம்பிச்சிடும். நம்மளும் மாட்டை அடுத்து உள்ளே கட்டுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைனா கொஞ்சம் லேட்டாகும், நமக்கு தொழு காயதுக்கு லேட்டாகும், நமக்கு மற்ற வேலைகள் டிலே ஆகும். அதனால் செட்டை கழுவி முடித்தோடனே இது மாதிரி வைப்பர் போட்டு இருக்க தண்ணி எல்லாத்தையுமே துப்புரவாக வடிச்சிட்டோம்னா செட்டு நீட்டாக காஞ்சிரும். இது வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி முடித்து ஒரு 1/2 மணி நேரத்துக்கு பிறகு எடுத்த வீடியோ பாருங்கள். எங்கேயுமே அந்தளவுக்கு இதாக இருக்காது. அப்படியே புதுசாக போட்ட காங்கிரீட் மாதிரி நல்லா ப்ரைட்டாக ஆயிரும். நம்ம இதை வந்து அன்னன்னைக்கு இல்லைனாலும் ஒரு வாரத்துக்கு ஒரு முறையாவது இப்படி நம்ம க்ளீன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து மாடுகள் வந்து மாறி நம்மளே நடந்து போய் தீவனம் கொட்டும்போது பார்த்திங்கன்னா, நம்மளே செருப்பு கால்கிட்ட போகும்போது பார்த்திங்கன்னா, அந்த சாணி படிஞ்சிருந்தால் நம்மளே வலிக்கு கீழே விழுந்து நானே அனுபவத்தில் 2-3 வாட்டி விழுந்த அனுபவம்லாம் இருக்குது செட்டில். அந்த மாதிரி மாடும் கீழே விழுந்து ஆயிடுச்சுன்னா, சின மாடுகள்லாம் விழுந்தால் நமக்கு பெரிய நஷ்டமாயிரும். அதனால் நம்ம நீட்னஸாக க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டது நல்லது. மேலும் இது போன்ற பயனுள்ள தகவலை தெரிந்து கொள்ள நமது சகனா ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வாழ்த்துக்கள். நீங்கள் பார்த்துக்கிறக்க இதை வச்சு தான் நம்ம வந்து செட்டை ஃபுல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறோம். இது வந்து பார்த்திங்கன்னா யாரும் விற்பனை செய்யலை, நம்ம வந்து நம்ம சொந்த தேவைக்காக நாம் வந்து ரெடி பண்ணது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 அடி உள்ள ஒரு 1 இன்ச்சு இல்லை 3/4 இன்ச்சு இரும்பு பைப்பில் நம்ம வந்து தகட்டை வச்சு ரெடி பண்ணியிருக்கோம். இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு